உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. குட் மார்னிங் மேடம். வாங்க வாங்க கருணாகரன். சின்ன இன்னைக்கு லேட்டா வந்திருக்கீங்க போல இருக்கு. வர வர என்ன கேட்டாலும் ஓப்பனா பதில் சொல்லாம உங்களுக்குள்ள மைண்ட் வாய்ஸ்லயே பதில் சொல்லிக்கிறீங்க. மேடம், நீங்க ஓப்பனா கொஸ்டின் கேட்டா நானும் ஓப்பனா ஆன்சர் பண்ணுவேன். ஆனா நீங்க கேக்குற கேள்வியே ஏதோ பொடி வச்சு கேக்குற மாதிரியே இருக்க மேடம். சந்தேகத்தோடயே கேக்குறீங்களா மேடம்? நீங்க நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப், லேட்டாவும் வந்திருக்கீங்க. ஏன் லேட்டுன்னு கேக்குறதுக்கு எனக்கு ரைட்ஸும் இருக்கு. நான் உங்ககிட்ட சாதாரணமா தான் கேட்டேன் கருணாகரன். உங்களுக்கு அது தப்பா தெரியுதுன்னா அப்போ தப்பு உங்ககிட்ட தானே இருக்கு. இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, தப்பு உங்ககிட்ட தான் இருக்குன்னு. ஒரு சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டே தானே நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் லேட்டுன்னு காரணத்தை சொல்லிருந்தா பிரச்சனை முடிஞ்சிரும்ல. மேடம், என் பொண்டாட்டி ஏதோ கோயில்ல அர்ச்சனை அபிஷேகம்னு வர சொன்னா, அதனால அவ கூட கோயிலுக்கு போயிட்டு அவளை வீட்டுல விட்டுட்டு வர்றேன் மேடம். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம். காரணத்தை தான் சொல்லிட்டேன்ல மேடம். போட்டுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு மேடம். கருணாகரன் ஒரு நிமிஷம். நான் உங்களை எதுக்காக வர சொன்னனோ அந்த விஷயத்தை பத்தி நான் இன்னும் பேசவே இல்லையே. என்னத்தை கேட்டு தொலைக்க போறாளோ தெரியலையே, எப்படி சமாளிக்க போறனோ. என்ன யோசிக்கிறீங்க கருணாகரன்? ஒன்னும் யோசிக்கல மேடம். நீங்க பேச போற விஷயத்த கேக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசுங்க மேடம். ரகு அக்கவுண்ட்ல இருந்து கடைசி எப்ப பணம் எடுத்தீங்க? என்னது, நான் எடுத்தனா? அதுவும் அந்த பையன் அக்கவுண்ட்ல இருந்தா? என்ன மேடம், தினம் தினம் புதுசு புதுசா பழைய தூக்கிய தலையில போடுறீங்க. இல்ல, கடைசியா நீங்க தானே ரகுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கணக்கு போட்டு கேட்டீங்க. நானும் உங்களுக்கு அனுப்புனேனே கருணாகரன். ரகு உங்க கூட தானே கடைசியா இருந்திருக்கான். அப்போ அவன் பணம் எடுத்திருந்தா அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதான் கேட்டேன். மேடம், அவன் பணம் எடுத்தா என்கிட்ட ஏன் மேடம் சொல்ல போறான்? அவனுக்கு எவ்வளவு பணம் வாங்கி கொடுத்தான்னு கூட இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல மேடம். ஆனா அவன் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை தான் நீங்க திருப்பி எடுத்துட்டீங்களே, அப்புறம் என்கிட்ட கேக்குறீங்க? ஒருவேளை நீங்க அந்த பணத்தை எடுக்காம இருந்திருந்தா ரகு ஒருவேளை உயிரோட இருந்திருப்பானோ என்னவோ. ஓ, அப்படியா சொல்றீங்க? அது அப்படி இருக்கலாமோன்னு சொல்றேன் மேடம். ஓ சரி, அப்படின்னா அப்ப அவன் அக்கவுண்ட்ல நான் இப்பவே பணம் போடுறேன். அவனோட உயிர் திரும்ப வருதான்னு பாக்கலாமா? மேடம், காசை வச்சுக்கிட்டு போன உயிரெல்லாம் வாங்க முடியுமா? காசு தான் நம்ம உயிரை வாங்கும். கரெக்ட் தான் கருணாகரன். ரகு அக்கவுண்ட்ல இருந்து நான் அந்த பணத்தை திரும்ப எடுத்துட்டேன்ல, அது இப்ப எனக்கே பிரச்சனையாயிடும் போல இருக்கு. அதுக்கு ட்ராக் ரெக்கார்ட் வேற இருக்குல்ல. போனா அதை திருப்பி அனுப்பிட்டா யாருக்கும் டவுட் வராதுல்ல. ரகு ஒய்ஃப் கையிலயோ இல்ல அவனுக்கு வேண்டப்பட்டவங்க யார்கிட்டயாச்சும் அவனோட ஏடிஎம் கார்டு இருக்கும்ல, அவங்க அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க. அப்போ நான் தப்பிச்சிருவேன்ல. ஆனா அந்த அமௌண்ட் தான் நான் எவ்வளவுன்னு மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் அதை கேட்கறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்களும் இப்போ ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்களா கருணாகரன்? மேடம், மேடம் ஞாபகம் வந்துருச்சு மேடம். இப்பதான் மறந்து போச்சுன்னு சொன்னீங்களே கருணாகரன். இப்ப யோசிச்ச உடனே ஞாபகம் வந்துருச்சு மேடம். 20 லட்சம் மேடம். நீங்க அப்போ பணத்தை அவன் அக்கவுண்ட்ல போட்டுருங்க மேடம். நீங்க சொன்னதுதான் கரெக்ட் மேடம். இதோ இப்போ உடனே அனுப்பிடலாம். அப்பாடா, அனுப்பியாச்சு கருணாகரன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கருணாகரன். இருக்கட்டும் மேடம், உங்களுக்கு தான் எப்பவுமே உதவியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓ, ஆனா நீங்க தான் என்ன மாட்டி விடுறதுலயே குறியா இருக்கீங்க. கொஞ்சம் மேடம் பார்த்து பண்ணுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். போங்க கருணாகரன், போங்க. நீங்க ரகு அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கும் போது நான் உங்களை கையும் களவுமா பிடிக்க தான் போறேன். அப்போ இருக்கு உங்களுக்கு.
அண்ணே சொல்லுமா. குணசேகர ஐயாவை பார்க்கணும். என்னம்மா மனு கொடுக்கணுமா? ம் ஆமாங்க அண்ணே. எல்லாரும் ஐயா கிட்ட மனு கொடுக்கதாமா போறாங்க. போய் கார்டன்ல வெயிட் பண்ணுங்க, ஐயா வருவார். ம் சரிங்க அண்ணே. அண்ணே என் தங்கச்சி வருவா, வந்தா உள்ள அனுப்புங்க. சரிம்மா, உள்ள போம்மா. ஐயா ஐயா கிட்ட பேசி எப்படியாவது முடிச்சு விடுங்க ஐயா. ஐயா வரட்டும், கட்சி ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம். அந்த மாவட்ட செயலாளர் பிரச்சனை என்ன? அதெல்லாம் சரியாயிடுச்சுங்க ஐயா. ஐயா பேரை சொன்ன உடனே. ஐயா இவங்க எல்லாம் மனு கொடுக்க வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். ஐயா. ஐயா இப்ப வந்துருவாரு, எல்லாரும் இங்கே இருங்க, வந்த உடனே கொடுத்துருங்க. ஐயா. அக்கா நான் உள்ள வந்துட்டேன். மனு கொடுக்கும்போது திரும்பவும் நான் உனக்கு போன் பண்ணி உள்ள வான்னு சொல்லுவேன். வந்துரு. சரிக்கா. யோ பெட்டி பெட்டி வந்துருச்சுங்கய்யா. இந்த ஐயா என்னையா இழுக்கிற? இழுவைய சரியில்லையே, என்ன விஷயம்? எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் விஷயம் தான் ஐயா. பாஸ்கர் விஷயத்துல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை வராம பாத்துக்கிறாருல்ல, அதுக்கு பதிலா நகைக்கடையில அவர் பொண்டாட்டிக்கு வைர நெக்லஸ் ஒன்று பார்த்து வச்சிருக்காராம் ஐயா. அந்த பில்லை நம்மள செட்டில் பண்ண சொல்றாருங்க ஐயா. வாங்குற பழக்கம் ரத்தத்திலேயே ஊறி போனதியா நமக்கு. அந்த ஏசி நம்ம கிட்டயே வாங்குறானா? எல்லாம் நான் பெத்த கடை, என்ன பண்றது? கொடுத்து தொலை. டேய் அஸ்வின், எங்கடா போற? என்னப்பா போகும்போதே எங்க போறேன்னு கேக்குற? ஆமா, இவர் அப்படியே போய் கோட்டையை பிடிக்க போறாரு பாரு. நான் வந்து தடுத்துட்டேன். எங்க போறேன்னு கேட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸோட 2 நாள் கொடைக்கானல் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன்ப்பா. ஒரு காணலுக்கு நீ போக வேண்டாம், மரியாதையா உள்ள போ. அப்பா என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சும்மா சும்மா இதே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் கொடைக்கானல் போயே தான் தீருவேன். வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டேன்ப்பா. வீட்டுக்குள்ள இருக்க முடியலன்னா ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டியிருக்கும். போறியா?